வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகே பாதாள சாக்கடையில் தவறி விழுந்த கழுதையை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். கழுதை பாதாள சாக்கடையில் தவறி விழுந்து 3 நாட்களாக வெளியே வர முடியாமல் அவதிப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான மழையுடன் கூடிய அடர்ந்த மேகமூட்டம் சூழ்ந்தும் கடும் குளிர் நிலவி வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்து அவதியடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதை தடுக்கும் விதமாக திருப்பூர் மாவட்ட காவல்துறையில் பணியாற்றும் காவலர்கள் அனைவரும் கைத்துப்பாக்கியுடன் இரவு ரோந்து பணி மேற்கொள்ள திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா உத்தரவிட்டார். இதனையடுத்து மாவட்டம் முழுவதும் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளதுடன் வாகன சோதனையும் செய்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் மூடப்படாத சாக்கடை கால்வாயில் விழுந்த 2 திருநாய்களை பொதுமக்கள் மற்றும் தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி மீட்டனர். ஆபத்தை ஏற்படுத்தும் நிலையில் உள்ள இந்த சாக்கடை கால்வாயின் மேல் பகுதியை மூடக்கோரி பொதுமக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சந்தூர் அருகே தனியார் கல்லூரி பேருந்து ஓட்டுநர் மதுபோதையில் எதிரே வந்த காரின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போச்சம்பள்ளி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் முன்னால் சென்ற டிராக்டரை முந்தி செல்ல முயன்றபோது எதிரே வந்த லாரி மோதி லாரியின் அடியில் தம்பதிகள் இருவர் சிக்கிக் கொண்டனர். இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் கணவன் மனைவி இருவரையும் பத்திரமாக மீட்டு அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல் உள்வாங்கி காணப்படுவதால் சுற்றுலா படகுகள் இயக்கம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. கடலில் இயல்பு நிலை திரும்பிய பின்புதான் மீண்டும் சுற்றுலா படகுகள் இயக்கப்படும் என பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள சீதகாதி மெட்ரிகுலேஷன் பள்ளி நிர்வாகம் சார்பில் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் இணைந்து வயநாட்டில் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் நன்கொடை வழங்கினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. திடீரென்று பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் சாலையில் செல்ல முடியாதபடி சிரமமடைந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.